வணக்கம், என் பேர் திசுரா. நான் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கற்றுக்குட்டி தான். நான் இப்போ தான் ஒரு கதையை எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு அந்த கதையை எழுத வரல அப்படின்னு. ஸோ என்னோடய ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பார்க்குற விஷயங்கள் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சீனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அதை எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மதிய வேளை, சூரியனின் கருணை இல்லாத வெயில் வாட்டி இருக்கிறது. சொகுசான நகர வாழ்க்கையின் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் அலைமோதியபடி இருக்க, ரோட்டின் ஓரத்தில் அடுக்கி நிறுத்தப்பட்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் ஊதா நிற ஜிப்பா அணிந்த சோன்பப்படி விற்கும் இளைஞன் அமர்ந்து தன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறான். அவன் கைகள் அவனை அறியாமலே கலைந்த சோன்பப்படிகளை தட்டில் அடுக்கி கொண்டிருந்தது. டேய் என்ற குரல் கேட்க, அந்த குரல் வந்த திசையை பார்க்கிறான். குமாஸ்த போல் காதில் பேனாவை சுருகி கொண்டு காவநீர சட்டை அணிந்த ஒருவன் வேகமாக அங்கே வந்து வாகனத்தில் அமர்ந்து இருந்தவனை தோள்பட்டையில் கை வைத்து தள்ளி, இதில் எல்லாம் உட்காரக்கூடாது, போவங்கிட்டு என்று விரட்டும் தொழில் கூறினான். அவன் கைகள் அந்த சோன்பப்படிகளை தட்டிவிடாமல் இருக்க, அதை வெடுக்கென்று தன் பக்கம் இழுத்தவன் அங்கிருந்து எழுந்து தன்னை துரத்தியவரை பார்த்து, என்னென்ன இப்படி விரட்டுறீங்க என்று கேட்காமல் கேட்பது போல தன் தலையை அசைத்து அங்கிருந்து நகர்கிறான். அங்கு இருப்பவர்களை மெல்ல சுற்றி பார்த்தான். சுற்றி 100 பேர் இருந்தாலும் ஏனோ தனிமையாக உணர்ந்து மேலே இருக்கும் ஆண்டவனை பார்த்து தன் மனதில் இருந்த பாரத்தை பெரும் மூச்சாக விட்டான். இதான் நண்பர்களே, நான் அந்த சீன் அப்படியே எழுதுனது. இது எப்படி இருக்குது, இதை நான் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கடா ஹோம்லன்ற வரலையும் கேட்காதீங்க, அது சும்மா எடிட் தான். நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.